2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி. தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லலை. நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி ஒரு 10 கேமரா, 20 கேமரா, 30 கேமரா என்னை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது கேமரா தான் காரணம். இந்த நேரத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். வெந்து தணிந்தது காடு ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து அழுதேன். அந்த அழுது சோசியல் மீடியாலாம் வந்துச்சு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லார், டேய் நீ அழுவாத, ஏன்னா நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை, நீ போனனா உன்னை சுற்றி 50 கேமரா 100 கேமரா வருது, இன்னைக்கு நீ வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிட்ட, அதனால் அழாத, எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு. அதனால் அந்த 100 கேமரா 50 கேமரான்றது உங்களை தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் டிவிகே தலைவர் விஜய் சார் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்தாதீங்க. ஏன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக உங்களை பற்றியே அந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நியூஸ் வரதுனால ரிலீஸ் ஆகிற 10-15 படங்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரிய மாட்டுது. விஜய் சார் காரில் ஏறிட்டார், விஜய் சார் காரை விட்டு இறங்கிட்டார், வீட்டை விட்டு கிளம்பிட்டார், ஃப்ளைட்டில் ஏறிட்டார், இப்படின்ற நியூஸே வரதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே வெளியில் தெரிய மாட்டுது. அதனால் அன்பு கூர்ந்து நீங்கள் மற்ற கிழமையில் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் விஜய் சார் அவர்கள் கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு வேலூரில் ஒரு மீட்டிங் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சுருக்காரு. இந்த கூல் சுரேஷோட அன்பான வேண்டுகோளை கேட்டு அந்த விஜய் சார் திங்கக்கிழமை அன்னைக்கு வச்சதில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க போல். அது சொன்னது வந்து நம்ம பிக் பாஸ் ஜூலின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜல்லிக்கட்டு ஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் ஜூலி அவர்களை திட்டுறீங்க. அவங்க ஏதோ அதை ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுன்ற அதை மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்கள எல்லாரும் சோசியல் மீடியாவில் வசைப்பாடிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் ஜூலி அவர்கள் சார்பாக, பிக் பாஸ் ஜூலி அவர்கள் சார்பாக, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் சார்பாக நான் மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அந்த தங்கச்சி மன்னிப்பு கேட்குற மாதிரி தெரியல. விஜய் சார் என்ன டயலாக் சொன்னாங்களோ அதே மாதிரி நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், வந்தால் தில்லு இருந்தால் வந்து மோதி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தங்கச்சி ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால் ஜூலி அவர்கள் சார்பாக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி அந்த தங்கச்சி யாரும் திட்டாதீங்க. அப்படி நீங்கள் திட்டுனீங்கனாக்க உங்களுடைய தலைவனோட பேர் தான் கெட்ட பேர் ஆகும். ஏனென்றால் ஒரு பெண்மணியை அந்த மாதிரி நீங்கள் திட்டும்போது நாளைக்கு உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிட்டாக இந்த மாதிரி தான் பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுவீங்களா அப்படின்னு சில பேர் அதே கமெண்ட்டில் வந்து பேசிட்டு வராங்க. அதனால் தயவு செஞ்சு பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்களை தயவு செஞ்சு மதிங்க. அந்த தங்கச்சி ஜூலி ஏதோ தெரியாமல் பேசியிருக்கோம், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், திருவள்ளுவர் இல்லை என்றால் திருக்குறள் இல்லை, மகாத்மா காந்தி அவர்கள் இல்லை என்றால் சுதந்திரம் இல்லை. பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி இல்லை என்றால் ஜல்லிக்கட்டே இல்லை. இதை நான் சும்மா இதுக்காக சொல்லலை. நான் அந்த கமெண்ட்டில் திட்டுறீங்களா, அவங்கள பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ ஜூலி அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு குரல் கொடுத்தாங்க. காணும் காணும் ஓபிஎஸ்ஸை காணும், சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மா அப்படின்னாங்க. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டா பிஞ்சிருண்டா பேட்டா, இப்படிலாம் வந்து அன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க குரல் கொடுத்துருந்தாங்க. அப்போது நீங்கள் அதான் இப்போ அந்த கமெண்ட்டில் திட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து ஒன்றும் பிறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் பால்வாடிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் இப்போ நான் அதை தெரியப்படுத்துகிறேன். அப்போது அந்த தங்கச்சி பிக் பாஸ் ஜூலி, ஜல்லிக்கட்டு ஜூலி அவர்கள் அன்னைக்கு அப்போ குரல் கொடுத்தப்போ அப்போது நீங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க, ஆஹா பிக் பாஸ் ஜூலி தான் வீர தமிழச்சி, இவங்க தான் தமிழச்சி, இவங்க தான் வெள்ளக்காரச்சி, இவங்க தான் ஜப்பான் கார்ச்சி, இவங்க தான் நீக்கரோ கார்ச்சின்னு அப்போ பெருமைப்படுத்தி பேசுனீங்க. இப்போ அதே வாயி இப்போ எல்லாரையும் வந்து திட்டி பேசுகிறீங்க. அப்போது
உங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டு பேசினாதான் உங்களுக்கு பிடிக்குமா? அந்த தங்கச்சி எந்த கட்சியை சேர்ந்தவங்க என்னன்ற எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த தங்கச்சி ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தால் அவரது சகோதரன் சார்பாக பிக்பாஸ் ஜூலிக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த கமெண்ட்டில் ஆத்தா அம்மா அவளே இவளே அப்படின்னு சொல்லி பேசுகிறது அடுத்த மாநிலத்துக்காரன் பார்க்கும்போது நமக்கு தான் அது ஒரு கெட்ட பேர். சரிங்களா? இந்த நேரத்தில் அன்பளிப்பாக பிக்பாஸ் இல்லை கேமரா பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக பாலா அவர்கள் பிக்பாஸ் ஜூலி அவர்களை பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு. எனக்கு ஒரு 50,000 செக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. அவ்வளோ எல்லாத்தையும் பேசியாச்சுவா. இந்த நேரத்தில் சார் இல்லை சார், நீங்கள் குறுக்க வந்து பேசாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக்பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சூழ்நிலை தெரியாமல் இந்த நேரத்தில் கேமரா பத்திரிகையாளர் சங்கம்னு ஒரு மீட்டிங் வச்சு நடத்துறீங்களா? இன்னைக்கு நாட்டில் என்ன நிலவரம் நடக்குது தெரியுங்களா? நீங்கள் தானே கேமரா வச்சிருக்குது. அந்த தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அந்த தங்கச்சி போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாங்க என்ன பண்ணுவீங்க? உடனே திமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க, அதிமுக தான் அப்படி பண்ணிச்சுன்னுவீங்க. தம்பி உங்க பேர் என்ன? இந்த ஆளும் தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆளு பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, ஆனா ரொம்ப அன்பான மனிதர். இந்த குழந்தை மனுஷன் தம்பி சொல்றாரு. இந்த நேரத்தில் என் மாமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.